என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சமீப காலமாக தமிழர்களின் கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுகிறது. தமிழன் என்பவன் எங்கு பார்த்தாலும் உதாசீனப்படுத்தப்படுகிறான். அவன் அன்பிற்கு வளைந்து கொடுப்பதால் அவனை கோழையாய் நினைத்து நம்மை சுற்றியுள்ள மாநிலங்களும் கூட நம்மை சீண்டி பார்த்து கொண்டு இருக்கிறது. இதை கண்டிக்க வேண்டிய அரசுகளும் அதை கண்டுகொள்வதில்லை. அதன் விளைவாய் எண்ணில் உதித்த 16 வரி எழுச்சி வரிகளே இந்த கருத்துரை. தலைப்பு: தமிழகத்தை நேர்மையோடு எதிர்நோக்கு. தமிழகத்தை நேர்மையோடு எதிர்நோக்கு. தமிழனிடம் வரம்பு மீறும் போது அவன் அன்பும் அதிகாரமாய் மாறும். அன்பு என்பது அறநெறி, ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறது வெறி. தமிழனிடம் வரம்பு மீறும் போது அவன் அன்பும் அதிகாரமாய் மாறும். அன்பு என்பது அறநெறி, ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறது வெறி என்பதை தமிழனை சீண்டிக் கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். தமிழனிடம் இழுக்காதே வம்பு, அவனிடம் சீறினால் ஊதிடுவான் சங்கு. தமிழனிடம் இழுக்காதே வம்பு, அவனிடம் சீறினால் ஊதிடுவான் சங்கு. தமிழனிடம் பண்பாய் நடந்து கொள். தமிழனை எப்போதும் அரவணைத்து செல். தமிழனிடம் பண்பாய் நடந்து கொள். தமிழனை எப்போதும் அரவணைத்து செல். தமிழன் அன்பு கொண்டால் கோலையா? தமிழ் இனம் அன்பை வணங்குவோம் வாழையடி வாழையா. தமிழன் அன்பு கொண்டால் கோலையா? தமிழ் இனம் அன்பை வணங்குவோம் வாழையடி வாழையா. அன்பிடம் சீறினால் வம்பு, தமிழனிடம் இருக்கு எதையும் எதிர்க்கும் தெம்பு. அன்பிடம் சீறினால் வம்பு, தமிழனிடம் இருக்கு எதையும் எதிர்க்கும் தெம்பு. அன்பை சீண்டும் போக்கு, அது இனியும் வேண்டாம் நீக்கு. அன்பை சீண்டும் போக்கு, அது இனியும் வேண்டாம் நீக்கு. அமைதியே அன்பின் போக்கு, இனி தமிழகத்தை நேர்மையோடு எதிர்நோக்கு. அமைதியே அன்பின் போக்கு, இனி தமிழகத்தை நேர்மையோடு எதிர்நோக்கு. தமிழ் இனம் என்பது முரண்பாடிற்கு உட்பட்டது கிடையாது. அதன் நோக்கமும் தாக்கமும் நேர்வழியில் சென்று மக்கள் வாழ்வினை வென்று ஒரு நேர்மையான சமூகத்தை அமைப்பதும் அதை எதிர்காலத்திற்கான சந்ததிக்கு கொடுப்பதுமே தமிழ் இனத்தின் நோக்கம் என்பதை நம்மை ஆளும் அரசுகள் கண்டிப்பாக புரிந்து தமிழனுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மாறாக
தமிழர்களை சீண்டி அல்லது அவர்களை சிரமப்படுத்தும் சூழலுக்கு தயவு செய்து உள்ளாக்க வேண்டாம் என்று இக்கருத்துரையின் மூலம் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.